முத்துசெல்வம் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். நவம்பர் மாதம் 13ஆம் தேதி இன்றைக்கான விரிவான காலை வானிலை அறிக்கையாக அதிகாலை சரியாக 5 மணிக்கு இந்த அறிக்கை என்பது பதிவு செய்யப்படுகிறது. தற்போதைய நிலவரப்படி விடிய விடிய வட மாவட்டங்களில் குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் எதிர்பார்க்கப்பட்டபடியே நேற்று இரவு சரியாக 9 மணிக்கு நம்ம சேனலில் அறிக்கை கொடுத்துருந்தோம். அந்த அறிக்கையிலே பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம், தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழை பதிவாகும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் சிதம்பரம் உள்ளிட்ட பகுதிகளில் மிக கனமழை கண்டிப்பாக பதிவாயிருக்கணும். சிதம்பரம், சீர்காழியில் ஒரு சில இடங்களில் 20 சென்டிமீட்டருக்கு மேலே எக்ஸ்ட்ரீமி லெவலில் மழை பதிவாக இருந்தது. அதுக்கான காரணம் என்னென்னா, அந்த காற்று சுழற்சியுடைய முழுவதுமான வடகிழக்கு திசை காற்று நாகப்பட்டினம், தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் பலமாக உள்நுழைந்தது. மேலும் அந்த வலுவான மேகக்கூட்டங்களும் தொடர்ந்து உருவாகிறதுக்கான அனைத்து பாசிபிலிட்டிகளும் இருந்தது. அதனால் ஃபார்மேஷன் எல்லாம் மழை பெய்யுது. ஸோ இனி வரக்கூடிய மணி நேரங்களில் எப்படிப்பட்ட வானிலை இருக்க போகுது, இன்றிலிருந்து அடுத்து வரக்கூடிய நாட்களில் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு மழை இருக்கும், மேலும் தீவிரமான சுற்றுகள் எப்போதெல்லாம் வரப்போகிறது, இந்த மாத இறுதியில் வரக்கூடிய புயல்களை பற்றி நம்ம விரிவாக பேச போகிறோம். நம்ம சேனலுக்கு புது பார்வையாளர் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆன்லைன் பெல் பட்டனை தொட்டு சப்ஸ்கிரைப்டாக மாற்றிருக்கலாங்க. ஸோ தற்போதைய நிலவரப்படி பார்த்தீங்கன்னா கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு மற்றும் காற்று சுழற்சியானது கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி வருகிறது. காற்று சுழற்சியிலிருந்து தீவிர காற்று சுழற்சி அல்லது தாழ்வு நிலை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனால் இப்போதைக்கு அது தாழ்வு பகுதியாக இல்லை, அது செயலிழந்த நிலையில் ஒரு சுழற்சி என்கிற அளவில் நீடிக்கிறது. ஸோ இன்னைக்கு மாலை 6 மணி வரைக்கும் வட மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் விட்டு 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 கிழக்கு திசை காற்று காரணமாக மழைப்பொழிவு காணப்படும். சில இடங்களில் கனமழை, மிக கனமழை என்கின்ற அளவில் அதிகாலை நேரத்தில் இனி வரக்கூடிய மணி நேரங்களிலும் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் மழைப்பொழிவிற்கான வாய்ப்பு காணப்படுது. நிறைய வட உள் மாவட்ட பகுதிகளில் இன்றைக்கு மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம். கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், மத்திய மாவட்டங்களில் திருச்சி, மயிலாடுதுறை, டெல்டா மாவட்டங்கள், திருச்சி, டெல்டா அண்டு நாகப்பட்டினம், தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்கள் இன்றைக்கு பரவலாக மழைக்கான வாய்ப்பு காணப்படுது. ஸோ தென் மாவட்டங்களில் இன்றிலிருந்து அந்த மழைப்பொழிவு அதிகரிக்கும். நம்ம 12ஆம் தேதி, 13ஆம் தேதி, 12ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு நேற்று இரவெல்லாம் விளாத்திக்குளம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் சுற்றுவட்டார பகுதியில் மழை தொடங்கியிருக்கணும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தென் தமிழக மாவட்டங்கள், திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் மாலை இரவு நேரங்களிலிருந்து மழை தொடங்குவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக காணப்படுகிறது. ஸோ ஆனால் எப்பயுமே இந்த சுற்றுலா பொறுத்தவரையில் இரவு, நள்ளிரவு நேரங்களில் தான் அதிகமான மழை கொடுக்க போகிறது. மேக்சிமம் எல்லா இடங்களிலுமே இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் மழைப்பொழிவு அடுத்து வரக்கூடிய 5 தினங்களுக்கு தென் தமிழக பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம். நிறைய இடங்களில் திருநெல்வேலி உள்ளிட்ட பகுதியில் 15ஆம் தேதி, 16, 14 தேதியில் ஒரு சில இடங்களில் திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு தெரியுது. கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் அதே போன்று நல்ல மழைப்பொழிவுகளை எதிர்பார்க்குறோம். ஓவரால் பார்த்தீங்கன்னா அநேக இடங்களிலுமே அடுத்து வரக்கூடிய 5 தினங்களுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் அநேக இடங்களிலுமே 38 மாவட்டங்களிலுமே பரவலாக கனமுதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது காணப்படுகிறது. அடுத்த 5 தினங்களுக்கு கனமழை தொடர்ந்து கொண்டே இருக்கும். இந்த ஈஸ்டர்லீஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ நம்மளுக்கு இனி வரக்கூடிய நாட்களிலும் அந்த ஈஸ்டர்லீஸ் ரொம்ப கொஞ்சம் சாதகமாக தான் நிலை காணப்படுது. தற்போதைய நிலவரப்படி குமரிசி பகுதியிலையும், குமரிக்கடல் பகுதியிலையும் வெப்பநிலை தொடர்ந்து உயர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த வெப்பநிலை தொடர்ச்சியாக உயர்கின்ற காரணத்தினால இந்த குமரிக்கடல் பகுதியில் இனி வரக்கூடிய நாட்கள் நிகழ்வின் உறுதித்தன்மை மற்றும் வேகம் தொடர்ச்சி அடுத்தடுத்த நிகழ்வுகள் வரும் என எதிர்பார்க்கலாம். அதே போன்று டிசம்பர் முதல் வாரத்திலும் நவம்பர் இறுதி வாரங்களிலும் ஒரு புயல் தீவிரமாக வர இருக்கிறது. அந்த புயல் மேக்ஸிமம் 27, 28 அந்த மாதிரி ஆகும்னு இருக்காங்க. 29, 30 அந்த டேட்டுக்குள்ளே வரதுக்கான பாசிபிலிட்டி காணப்படுது. ஸோ ஆனால் அதுக்கான ரிசர்ச், அதுக்கான எல்லாமே போய்கிட்டு இருக்கு. இப்போ எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு முழுவதுமாக இல்லாமல் அறிவிச்சிட்டோம்னா அப்புறம் நீங்கள் கேள்வி கேட்டுருவீங்க. ஸோ ஆக்சுவலி எல்லாமே கரெக்டாக பண்ணணும் அப்படின்றதுனால தான் நம்ம ஒன்றுக்கு பல வாட்டிக்கு மேலே நம்ம ரிசர்ச் பண்ணி அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த சிஸ்டத்தை பார்த்தீங்கன்னா 2 வகையான வாய்ப்புகள் தெரியுது. நான் இன்றைக்கே அதை பற்றி சொல்லிடுறேன். ஸோ பர்டிகுலரில் என்னுடைய ரிசர்ச் எப்போயுமே எஸ்எஸ்டியோடைய இதை வச்சு தான் நான் பண்ணுறேன். நான் மரைன் வேவ்ஸ், அந்த கெல்வின் வேவ்ஸை வச்சு பெரும்பாலும் எஸ்எஸ்டி எனக்கு போதுமானது நான் ஆய்வு பண்ணுறதுக்கு. வேறு எந்த ஒரு கணினி சார்ந்த டேட்டாஸ் எதுவுமே எடுக்கலை. பர்டிகுலர்லி என்னை பொறுத்தவரையில் நான் ஒன்லி எஸ்எஸ்டி. இப்போ எஸ்எஸ்டியை பொறுத்தவரையில் நம்மளுக்கு வங்கதேசத்திலிருந்து ஈவன் அந்த டெல்டா வரைக்கும் சாதகமாக இருக்குது. டெல்டா தென் மாவட்டங்கள் வரைக்குமே அந்த எஸ்எஸ்டியோடைய தன்மை உறுதி நல்லா இருக்குது. ஸோ இப்போ இந்த சிஸ்டம் ஃபார்ம் ஆகி டெல்டாவோ அல்லது நார்த்து தமிழ்நாடு நோக்கி மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் 95% வரைக்கும் காணப்படுது. ஸோ 100% சொல்ல முடியாது. 95%, 98% வரைக்கும் சவுத் ஆந்திரா அல்லது ஒடிஷா, வங்கதேசம் அங்கேயும் பிரகாசமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எஸ்எஸ்டி அங்கேயும் குறையில்லை, நல்லா பாசிட்டிவாக இருக்குது. ஸோ அப்போ நம்மளுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் ப்ளே பண்ணுறது என்னென்னா, இந்த சிஸ்டம்னால டெல்டா அண்டு மேக்ஸிமம் டெல்டா டிஸ்ட்ரிக்ஸுக்கு வந்தால் நல்லா ரெயின் கிடைக்கும். அது ஓவரால் மத்திய மாவட்டங்கள், சேலம், ஈரோடு, கிருஷ்ணகிரி மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் வழக்கம் பெய்யும். என்னை பொறுத்தவரையில் இது தமிழ்நாட்டை நோக்கி வரணும் அப்படின்றது என்னுடைய நோக்கம், எதிர்பார்ப்பும் அதுதான்.
இந்த சிஸ்டம் வந்து இந்த வருஷத்துடைய ஒரு தீவிரமான வடகிழக்கு பருவமழையோடைய ஒரு பிக் சிஸ்டமாக இந்த சிஸ்டம் இருக்க போகுது. அதுக்கு பிறகு நம்மளுக்கு தொடர்ச்சியாக தென் தமிழகத்தை நோக்கி 3 நிகழ்வுகள் வலுவாக வர இருக்கின்றன. ஆகையினால தென் மாவட்டக்காரங்களுக்கு என்ன சொல்றது, வட மாவட்டங்களுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி எந்த ஒரு சந்தேகமும் பட தேவையில்லை. தென் மாவட்டங்களுக்கு நல்ல நிகழ்வுகள் இருக்குது, நல்ல மலைகளும் இருக்குது. அதனால் இப்பயும் நம்ம அடுத்து வரக்கூடிய இன்றிலிருந்தும் இந்த மானாவாரி விவசாயம் செய்திருப்பவர்கள் நிறைய பேர் மழை கேட்டிருந்தாங்கல்ல, அவங்க ஓவரால் எல்லா இடங்களையும் கொங்கு மண்டல பகுதிகள், தென் மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், வட மாவட்டங்கள் எல்லா இடங்களுமே இன்றில் இருந்தும் நல்ல மழைப்பொழிவு பதிவாகும். அடுத்த 5 தினங்களுக்கு இந்த மழைப்பொழிவு தொடரும். ஸோ சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் இந்த பெங்கல் புயலை பொறுத்தவரைக்கும் தொடர்ந்து ஆய்வுகள் நடக்கிறது. இனி வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் இன்னும் படிப்படியாக நாட்கள் போக போக உறுதி பண்ணிடலாம். ஸோ டிசம்பரில் கண்டிப்பாக எல்லா இடங்களையுமே இன்னும் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா 65% மேலே நல்லா நீங்கள் எதிர்பார்க்குறேன். ஸோ கண்டிப்பாக நடக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு மதிய வானிலை அறிக்கையில் சந்திக்கலாம். இன்றைக்கி காலையில் ஒரு 6-7 மணிக்கு இந்த வட மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மழை பெய்து கொண்டிருக்கும். 10 மணி வரைக்கும் காலையில் மழை தீவிரமாக இருக்கும். 10 மணிக்கு மேலே படிப்படியாக குறைஞ்சி மதியத்துக்கு மேலே ஒரு சுற்று ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு காணப்படுது. அந்த சுற்று பொறுத்தவரையில் மேக்ஸிமம் மதியம் வரைக்கும் இருக்கும்ன்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். மதியம் மாலை வரைக்கும் இருக்கும். அதுக்கு பிறகு வந்து நைட்டு மீண்டும் அந்த சவுத்தன் தமிழ்நாடு பகுதியில் பேலன்ஸ் கிரியேட் ஆகி ரெயின் வரதுக்கான பாசிபிலிட்டி காணப்படுது. ஈஸ்டர்லீஸ் நெக்ஸ்ட் 5 டேஸ்க்கு நல்லா இருக்குது. ஸோ அதனால நல்ல ரெயின் தமிழ்நாடு அளவில் எல்லா இடங்களும் ஈஸ்டர்லீஸ் நல்லா இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக தமிழ்நாடு அளவில் நல்ல ரெயின் இருக்கும். இப்போ ஏன் அந்த ஈஸ்டர்லீஸ் வந்து ரெயின் இல்லாமல் இருந்ததுன்னா, அந்த வட இந்தியாவிலேருந்து வந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த வறண்ட காற்று, ஸோ அதனால தான் நம்மளுக்கு பெய்ய வேண்டிய மழை தடுத்து கொண்டு இருந்தது. இப்போ அந்த வறண்ட காற்று இல்லை. இன்றைக்கி நார்மலாக வர வேண்டிய கிழக்கு திசை காற்று நன்றாக வருகிறது. அதனால நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும். இன்னையிலிருந்து அடுத்து வரக்கூடிய 5 தினங்களுக்கு ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நல்லா ரெயின் இருக்கும். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.